ஹாய், உங்க பேரு? பவானி. உங்க பேரு? சுமித்ரா. பிக் பாஸ் பாத்தீங்களா நேத்து? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? ராக்கிங்கா இருந்தது. ராக்கிங்கா இருந்துச்சுனா ஓகே. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப வேற லெவல்டா அப்படின்னு தோணுச்சு? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. அதான் நம்ம ஏழு அல்டிமேட். அல்டிமேட். Yeah. ஏழு. கமல் பிளேஸ ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் எல்லாரோட என்ட்ரிஸும் ரொம்ப டிராகா இல்லாம சூப்பரா இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீசன் 7 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கமல் உலகநாயகன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி வந்திருக்காருல்ல, அவரு அந்த ரோல் கரெக்டா இருக்காரா, நல்லா பண்ணாரா? நேற்று பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தேன், நீங்க பார்த்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன்னா நான் வந்து விஜய் சேதுபதி ஃபேன், ஸோ அதனால பார்ப்பேன். ஸோ அவர் நல்லா பண்ணியிருந்தாரா இன்னும் தெரியல. பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஃபனியா பேசுவார், காமிக்கலா பேசுவார். ஸோ அதனால நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் மேபி அவர் கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் சொல்லலாம். ஸோ மேபி ஹி வில் பி அ பிட் lenient towards the contestants நினைக்கிறேன். ப்ரோ, நான் ஆக்சுவலி பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி எந்த எபிசோடும் பார்த்தது கிடையாது. இப்போ விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாருங்கிறதுக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பொதுப்பா ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்த்துக்கலாம். கமல் பிளேஸ்ல விஜய் சேதுபதி எப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனா ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா ஆமா. பட் அந்த ஸ்டைல் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அந்த எப்படி சொல்றது, அந்த கம்பீரம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆனா சூப்பர். இவர் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அவர் வந்து நல்லா பேசுவாரு தமிழ், ஓகேங்களா? இவரும் ஓகே தான், எல்லாமே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இவரை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான். மற்றபடி ஓகே தான். விஜய் சேதுபதி எனக்கு பிடிக்கும். நல்லா பண்ணிருந்தாரு. ஓகே தான். அந்த எதுவும் பதட்டம்லாம் இல்லை, நார்மலா தான் இருந்தது. ஓகேவா, அவர் நல்லா தான் பண்ணாருங்க. நல்லா தான் பண்ணிருந்தாரு. கரெக்டான ஒரு ஆளா இருக்காரு. புதுசா யாராவது வந்ததுன்னா கண்டிப்பா செட் ஆகாது. பட் இவருக்கு இது கரெக்டா இருக்கு. ஏன்னா கமலுக்கான பேக்லாஷ்க்கு இப்போ விஜய் சேதுபதி வந்திருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்றீங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் எக்ஸ்பிரஷன்லாம் நம்மள வேற லெவலில் தராரு. எப்படி பேசியிருந்தாப்புல? நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஷோ நல்லா இருந்துச்சு, அருமையாக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி நம்ம உள்ள போனோம்னு வைங்களேன், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, தனியா தான் தூங்கணும், தனியா தான் எல்லாமே அப்படின்னு வீடே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சம்சாரம் அந்த மின்சாரம் படத்துல நடுவில் கோடு போட்டு வச்சிருக்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஹிந்தி பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் அவனுங்க பண்ண வேலை அப்படி, அதனால தமிழ்ல பிரிச்சுட்டாங்க. நல்ல விஷயம் ப்ரோ. நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம்ன்றீங்க ப்ரோ? இப்போ பிக் பாஸ் எல்லாம் குழந்தைங்க பாக்குறாங்க, இப்போ ஃபேமிலியா உட்காந்து பாக்குறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் உட்காந்து ஆக்வர்டா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது ஜாலியா இருக்கும். ஆக்வர்ட்னா எதை சொல்றீங்க? நீ எதையா கேக்குற? எனக்கு தெரியல, நீங்க ஏதோ ஆக்வர்ட்ன்றீங்க. நான் இது ஹிந்தி பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா? ஒன்னும் யூடியூப் போங்க, ஹிந்தி பிக் பாஸ் நாட்டி சிங்ஸ்னு போடுங்க. நாட்டி சிங்ஸ் ஆரம்பிச்சிச்சாங்க பிரச்சனை. ஆமா, எப்படி பாக்குறீங்க? முன்ன இருந்த எபிசோட விட இது கொஞ்சம் ஓவரா இருக்கும்னு தோணுது எனக்கு. எல்லாமே ஃபைட்ல இருந்து எல்லாமே. ஏன்னா இப்ப ஸ்டார்டிங்ல இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து லாஸ்டா வந்த கண்டஸ்டன்ட் அவங்க இருக்காங்களா, அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க, நான் வெளியே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஃபைட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே பிரிச்சுட்டாங்க ரெண்டு பேர். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போது பாக்குற நமக்கே ஃபர்ஸ்ட் டேவே ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, இதுவா தான் இருந்துச்சு, த்ரில்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலயே அது ஸ்டார்ட் வச்சுட்டாங்கடா, எப்படியும் 1 வீக் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி 1 வீக் ஆகும்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் டேவே அது என்டர் ஆனது ரொம்ப கிரேட்டா தான் இருந்துச்சு. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க உள்ள ரூல்ஸ். பாய்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா. இது வந்து ஃபுல் டேக்கும் 100 நாளுக்கு 106 நாளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதனால சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு சின்ஸ் விஜய் சேதுபதி வந்துட்டு இஸ் அ மேன், மேபி கேன் சைட் த அதர் சைட். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹோப்பிங் it will catch some fire and topics will be hot. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ். எப்பயும் வந்து 7 நாள், ஒரு வாரம் அப்புறமா தான் எவிக்ஷன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன், ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ, 24 ஹவர்ஸ் எவிக்ஷனுங்கிறது அந்தந்த நாள் நம்ம பண்றது அடுத்த நாளே அஃபெக்ட் பண்ணுங்கும் போது கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்தோம். அதனால இதுவும் நல்ல விஷயம் நினைக்கிறேன். That's interesting then. I mean, அந்த மாதிரி இருந்தாலும் people would be more competitive than because அவங்களுக்கு அங்க இருக்க வாய்ப்பு, they want to stay as long as possible. நிறைய பேர் வந்துட்டு அங்க லாங்கா இருக்கலாம்னு வாய்ப்பு தேடுவாங்க. So if it's going to be that, then it will be very challenging, interesting I would say. கரெக்ட் தான்.
எதுக்கு சும்மா வள கொல மாதிரி இது அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிச்ச மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளன்னு இல்லாம மிளகா பஜ்ஜி மாதிரி சுருன்னு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடணும் அது மாதிரி இருக்கு. ஃபேவரட்னு இருக்க முடியாது. இப்போ வந்த கண்டஸ்டன்ஸ்ல பாத்திருப்பீங்க இவங்க அவங்க ரொம்ப பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க உள்ள. அப்படி பார்க்கும்போது இவங்க ஓகே இவங்க வந்து ஒரு கரெக்டான ஆள் தான் பிக் பாஸ்க்கு அப்படின்னா யாரை சொல்றீங்க? முத்துக்குமார். Anchor. ஆங்கர் முத்துக்குமார் அவர் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது தீபக் அண்ணா. தீபக். ஒருவேளை அந்த 24 மணி நேரம் எவிக்ஷன்ல நடந்துச்சுன்னா யார் முதல்ல வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி நடந்தா இருந்தா அந்த ரவீந்திரன் இருக்கார்ல அவர் போனா போவார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் வந்து எப்படி சொல்றது பிசிக்கலா மற்ற டாஸ்க் அவரால் பண்ண முடியாது, வேலையும் அவரால் பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. அவரை பேசுறதுக்கே அவருக்கு ரொம்ப கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனால அப்படி சொல்றேன் நான். பேச்சுல தான் பேர் போனவர். ஓகே அது புரியுது எனக்கு. அவர் அதாவது பிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து அவரால் பண்ண முடியாது, வீட்டில் ஒர்க்கும் அந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியாது. ஃபேட்டா இருக்கிறதுக்காக நான் சொல்லல, புரியுது. பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது. சரிங்களா, அப்படி பார்த்தா நானும் ஃபேட்டா இருக்கேன், நான் அதை வச்சு சொல்லல. அப்படி வச்சு நான் சொல்லல. கஷ்டப்படுவாரு. ஆமா 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 அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு, அதுக்காக நான் சொல்ல வரேன். எனக்கு ஜாக்லின் பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான் கொஞ்சம் நல்லா போற மாதிரி இருக்கு. பாப்போம் ஃபியூச்சருக்கு. ஓவராலா பிக் பாஸ் 8 எப்படி இருக்கும்? விஜய் சேதுபதி ஒரு ஃபேக்டர். ஸோ எனக்கு என்னமோ அந்த ஃபேக்டர்னாலேயே வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும்னு தோணுது அப்படின்றீங்க. தேங்க்யூ. ஃபேட்மேன் ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது பிக் பாஸ் வந்து கமல் சார் எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரோமோட் பண்ணாரோ அந்த அளவுக்கு வெளியில இவர் பண்ணவர். வெளியில இவர் பண்ணாரு ஓகே, பட் டாஸ்க் எல்லாம் இவரால எந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்ற ஒரு இதுதான். நான் ஒரு இதுவா சொல்லல, பட் டாஸ்க்னு இருக்குல்ல, பிக் பாஸ்னாலே டாஸ்க்ன்றது தான் மெயின் விஷயம். ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் அவர் எப்படி இது பண்ண போறாரு, எதிர்கொள்ள போறாருன்றது தான் ஒரு இதுவா இருக்கு, வேற ஒன்னால. மத்தபடி அவரை நான் எதுவும் இதுவா சொல்லல, டாஸ்க இவரால பண்ண முடியுமான்ற ஒரு இது மட்டும் தான் இருக்கு. அதாவது என்ன பொறுத்தவரை அதை பேசியே சமாளிச்சிருவாப்புல அந்த மாதிரி ஆள் தான் அவரு. சரி, ஓவராலா பிக் பாஸ் 8 எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓவராலா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபன் ஃபீல்டா என்டர்டைன்மெண்டா இருக்கும் சொன்ன மாதிரி. தேங்க்யூ.